எல்லா உயிருக்கும் எல்லா படைப்புக்குமான இறைவன் ஒருவனே. அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. வாழ்க்கை ஆரோக்கியமானதா? ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஆரோக்கியம்னா என்ன? நமக்கு ஆரோக்கியம்னா ஞாபகம் வருது உடல் தான். முதல்ல கவனத்துக்கு வருது ஆரோக்கியம்னா உடல். ரெண்டு ஆரோக்கியம் இருக்குது, மனதின் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். மனதின் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம்னா மனமும் கவலைப்படும் இல்லையா? இப்போ இன்றைக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்னா ஆரோக்கியமில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம். மனது ஆரோக்கியமும் இல்லை, உடல் ஆரோக்கியமும் இல்லை. என்ன காரணம்? போது ஞானம் இல்லை. ஆரோக்கியங்கிறது மனதிலிருந்து தான். முதல்ல மனம்தான், உயிரோட்டம் அங்கே தான் இருக்குது. இந்த உடலுக்கு உயிரோட்டம் கொடுக்குறது இந்த மனதின் ஆரோக்கியம் தான். ஆனால் எனக்கு பெரும்பாலும் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். மனதின் ஆரோக்கியம் இல்லை, அது உடல் ஆரோக்கியமும் கிடையாது. நோய், பலகீனம் இல்லையா? அதை கொண்டு சங்கடம், வருத்தம், விரக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அப்போ பெரும்பாலான நேரங்களில் நமக்கு ஆரோக்கியம் இல்லாத காரணம் என்ன அப்படின்னா உடல் பலகீனம். வாழ்வியல் மாறி போச்சு. அந்த காலத்துல தான் வாழ்ந்தாங்க, நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, நீண்ட ஆயுசு வாழ்ந்தாங்க, உடல் ஆரோக்கியம் இருந்தது, மனம் ஆரோக்கியம் இருந்தது. மெயினாக மனம் ஆரோக்கியம் இருந்தது. பரந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, பறந்து விருந்து வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்மளாம் எப்படின்னா ஒரு பொட்டிப்பாம்பு மாதிரி, அது ஒரு பாய்லர் கோழி மாதிரி நம்ம பிள்ளைங்களை அப்படி தான் வளர்க்குறோம். பொட்டிப்பாம்பு மாதிரி, பாய்லர் கோழி மாதிரி வளர்க்குறோம். நம்மளும் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு எப்படின்னா இன்றைக்கி எல்லாம் விஞ்ஞானம் வந்துருச்சு. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஒயிட் கலர் ஜாப்பு, லக்ஸரி லைஃபு, டேபிள் ஜாப்பு இல்லையா? சட்டை கசங்காமல் எங்கேயும் அலையாமல் உட்கார்ந்த இடத்துலையே நான் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த உயிரினமும் பாருங்கள், பறவைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் பறக்கும். ரொம்ப உயரமாக பறக்கும், ரொம்ப தூரம் பறக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். கால்நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கும், அதில் ஆரோக்கியமாக இருக்கும். மிருகங்கள்லாம் ரொம்ப தூரம் ஓடும், அதில் ஆரோக்கியமாக இருக்கும். இது கடல் மீன், கடலில் இருக்க உயிரினங்கள்லாம் ரொம்ப நேரம் நீந்தும், எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உடல் இயக்கம் அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். நம்ம வாழ்வியல் மாறி போனதுனால உடல் இயக்கமே கிடையாது, சோர்வாகவே இருக்கும். அதுக்கு நினைச்சு நம்ம ஆரோக்கியம்னா உடனே மருத்துவம் தான் ஞாபகம். எந்த மருந்து போகலாம், எந்த வைத்தியம் பார்க்கலாம். வைத்தியத்தை கொண்டும் மருத்துவத்தை கொண்டு நம்ம உடல் ஆரோக்கியம் வருமானா வராது. இறைவன் படைக்கும்போது இந்த உடல் எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னால் சுருங்கி விருங்கி தன்மை கொண்டது. உள்ளுறுப்பெல்லாம் சுருங்கி விருங்கி தன்மை கொண்டது, வெளி உறுப்புலாம் மடங்கி விரிய தன்மை கொண்டது. சுருங்கி விரியணும் உள்ளுறுப்புகள், வெளி உறுப்புகள் மடங்கி விரியணும். வெளி உறுப்புகள் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ உள்ளுறுப்புகள் அந்த அளவுக்கு தூண்டப்படும். இன்னைக்கு அப்படி இல்லை. என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களை 2 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துறோம், 2.5 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துறோம். அது என்ன ஆனால் ஒரு ரூம்குள்ளேயே வச்சிடறாங்க, திறந்த வெளியில் கிடையாது. அதே மாதிரி அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் எல்லாமே. ஒரு ரூம்குள்ளேயே, ஒரு கட்டடத்துக்குள்ளேயே, ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு பிடிக்கிறோம். என்ன செய்கிறாங்க? விளையாட்டுலாம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே ஒரு கேம் போர்டு, அங்கேயே ஃபோனை கையில் கொடுக்க வேண்டியது, இல்லைன்னா அங்கேயே விளையாட்டு ஜாமான் கொடுக்க வேண்டியது. இங்கேயே விளையாட்டு, உடல் அசையாமல் மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்குறது நினச்சிக்கிட்டு அது மந்தமாகிப்போம். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம்? வேலைக்கு போகிற இடத்துல எங்கேயோ உட்கார்ந்த இடத்துல வேலை வேணும்னு நினைக்கிறோம். எந்த உயிரினமும் பாருங்கள் தன் கூண்டுக்குள்ளே உட்காரதில்லை. பறவைகள் தன் கூண்டுக்குள்ளே இருக்கிறதில்லை, இறை தேடி பறக்குது இல்லையா? எந்த மிருகம் தன் கோகைக்குள்ளேயே உட்காரதில்லை. கால்நடைலாம் உட்கார்ந்த இடத்துலேயே மேய்கிறது கிடையாது. எறும்புகளோட பொத்துலேயே இருக்கிறதில்ல, பொந்துக்குள்ளேயே இருக்கிறதில்ல.
எறும்பு நல்லா சுறுசுறுப்பான்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க எறும்பு நல்லா சுறுசுறுப்பார், எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா உயிரினங்களும் தன்னுடைய தேவைக்காக என்னச்சுன்னா இந்த உடல் வந்து ஏக்குது. அது உணர்வு, அந்த உணர்வு ஏக்குது. நமக்கு தெரியும் காலையில் இருந்துச்சுன்னா பறவைலாம் பார்த்தீங்கன்னா சோம்பல் பிடிக்கும் இல்லையா? ரெக்கையை விரித்து காலெலாம் நீட்டி, கால்நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சோம்பல் முறிக்கும். மிருகங்கள் அப்படி தான் காலையில் சோம்பல் முறிக்கும். ஏன்? அது தன்னுடைய தேவைக்காக தன்னோட ரெடி பண்ணிக்குது. இப்போ இந்த உடல் வந்து உயிர் வாழ்றதாக கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் இதுதானே, அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிரும் இந்த மனமும் வாழ்றதுக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டு, உயிர் மட்டுமே வாழுது, உடல் வாழ மாட்டேங்குது. உயிர் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்கிறான்ப்பா, ஒன்றும் செய்ய முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, எங்கேயும் போக முடியல சொல்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? வாழ்வியல் மாறினதுனால உடல் உறுப்புகள்லாம் மந்தமாகி போச்சு. இறைவன் ஒவ்வொரு உறுப்பும் சொல்கிறான், ஒவ்வொரு உறுப்பும் சுருங்கி விரிவை தன்மை கொண்டதுங்க. உள்ளுறுப்புகள்லாம் நுரையீரல் சுருங்கி விரியும் இல்லையா? மண்ணீரல் சுருங்கி விரியும், இருதயம் சுருங்கி விரியும். அப்போ சுருங்கி விரையும் போது தான் இந்த காற்றை வந்து என்ன செய்யுது, சுவாசிக்க முடியுது. மூச்சு வாங்க நடந்தால் என்ன செய்வோம், மூச்சு வாங்குவோம். மூச்சு வாங்குதா, மூச்சு வாங்கிக்குதா? நடந்தால் மூச்சு வாங்குது, மூச்சு வாங்கலை, மூச்சை வாங்கிக்குது உடல், இந்த உயிர் வாங்கிக்குது. ஆனால் இப்போல்லாம் என்ன செய்யுது, ரொம்ப மூச்சு வாங்க முடியலன்றோம். காரணம் என்ன? இந்த உறுப்புகள்லாம் இயக்கம் சக்தி குறைஞ்சி போச்சு. அது இயங்கிக்கிட்டே இருக்கணும். உயிரோட்டத்துக்கு உடல் உறுப்புகள்லாம் இயங்கிட்டே இருக்கணும். அப்போ வெளி உறுப்பு இயங்கணும், வெளி உறுப்பு இயங்காமல் உள்ளுறுப்பு இயங்காது. அப்படிதானே? மிருகங்கள் எவ்வளோ தூரம் ஓடுதா இல்லையா? எவ்வளோ வேகமாக ஓடுது, ஆனால் ஆரோக்கியமாக இருக்குது. பறவைகள் எவ்வளோ உயரமாக எவ்வளோ தூரம் பறக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. என்ன காரணம்? அது ரெக்கையை முடக்கி உட்காரல, பறக்குது. கால்நடைகள் அப்படி தான், ஒரு இடத்துல மேயாது, பாடு மேய்ஞ்சிக்கிட்டே போகும். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குல்ல, கால்நடைகள்லாம் அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, நாடோடி மாதிரி மந்தையாக கூட்டமாக ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு கூப்பிட்டு போவாங்களா இல்லையா? நடந்தே கூப்பிட்டு போவாங்க. இப்போ மனிதனால நடந்தாங்க, நிறையா நடந்தாங்க, காடு மேடெலாம் ஏறி இறங்கினாங்க. அப்போ இயந்திரம் கிடையாது. இன்றைக்கி இயந்திரம் வந்துடுச்சு, மனிதன் இயந்திரமாக மாறிட்டான், இயந்திரம்னா ரோபோவாக மாறி போச்சு. இன்றைக்கி நோய் தான் அதிகமாக இருக்குது, மருத்துவம் அதிகமாகி போச்சு. காரணம் என்ன? நம்மளுடைய ஆரோக்கியம் குறைய குறைய மருத்துவம் பெருகிட்டே போகுது. அப்படிதானே? மனிதனுடைய ஆரோக்கியம் குறைய குறைய மருத்துவம் பெருகிட்டே போகுது. வேறு எந்த உயிரினத்துக்காக மருத்துவம் தேவைப்படுதா? வேறு எந்த உயிரினத்துக்கும் மருத்துவம் தேவையில்லை. மனிதன் எப்போ அந்த உயிரினத்தை கையில் எடுத்துக்கிறானோ, அதாவது செல்லப்பிராணின்னு வளர்க்குறானோ அந்த உயிரினத்துக்கு தான் நோய் வருதே தவிர பொதுவாக வந்து எந்த உயிரினத்துக்கும் நோய் கிடையாது. ஏன்னா தன்னுடைய ஆரோக்கியத்தை தானே என்ன அமைப்பில் இறைவன் படைத்தாலும் அந்த அமைப்பை வாழ்ந்துட்டு இருக்கு, தன்னுடைய வாழ்க்கையை அறிஞ்சிருக்கு. அப்போ இறைவன் உயிரை கொடுத்துருக்கான், மனதை கொடுத்துருக்கான், அந்த உயிரோட்டத்துக்கான உடலையை கொடுத்துருக்கான். அந்த உடலை கொண்டு தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். உடலில் வாழ முடியுமா? உடலோட பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? உயிர் உடலோடு பிரிஞ்சிச்சுன்னா அது வேறு சவம். உயிர் இருக்க வரைக்கும் தான் அது உடல், அந்த இயக்கம் மனிதன். அப்போ அந்த உயிருக்கு உயிரளிக்கக்கூடியதுன்னு சொன்னால் இயங்கும். இப்போ பறந்து தெரிந்து வாழ்றதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே உட்காந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். பாருங்கள், எல்லாம் விரல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியும் இல்லையா, மடங்கி விரியும், கை காலெலாம் மடங்கி விரியும். நம்ம நல்லா நடக்கும்போது ஓடும்போது பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருதயம்லாம் வந்து நமக்கு தெரிக்கும். நமக்கு தெரியுமா இல்லையா? குடிக்கிறதான் தெரியும், சுருங்கி விரிய தன்மை தெரியும். அப்போ இறைவன் சொல்கிறான் சுருங்கி விரிய தன்மை கொண்டு வந்துங்கிறான். உதாரணத்துக்கு 11:77 வரலாறு, குரானில் 11:77. மேலும் நம் தூதர்கள் லூத்திடம் வந்தபோது மக்களை பற்றி அவர் பெரிதும் கவலை கொண்டார். இதயம் சுருங்கியவராக, அங்கே கவனிக்கணும், இதயம் சுருங்கியவராக. அப்படி செய்தோம், ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு சங்கடம் வரும்போது இதயம் சுருங்குதுங்க. அதே சந்தோஷம் வரும்போது, மகிழ்ச்சி வரும்போது, நிம்மதி வரும்போது இதயம் விரியுது இல்லையா? இப்போ இதயம் சுருங்கி விரிய தன்மை இருக்குது. நம் தூதர்கள் லூத்திடம் வந்தபோது, வானவர்கள் அந்த லூத் நபி அந்த சமுதாயத்தில் வந்தபோது மக்களை பற்றி அவர் பெரிதும் கவலை கொண்டார். இதயம் சுருங்கியவராக, இது நெருக்கடி மிக்க நாளாகும் என்று அவர் கூறினார்.
அந்த நெருக்கடியான நேரம் இல்லையா, பதட்டமான நேரம், பயம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு, இதயம் சுருங்குது. எல்லாத்துக்கும் வரும் தானே, நமக்கு அப்படி தானே ஒரு கவலை வரும்போது சொல்லலாம், இதயம் படபடக்குதுப்பா, ஒரே இறுக்கமாக இருக்குது இல்லையா, மூச்சு விட கூட முடியல, சுருங்கி போச்சு. பெருமூச்சு விடுவாங்கல்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் வந்தால் பெருமூச்சு விடுவாங்க, அப்போ விரியுது அர்த்தம். அப்போ உயிரோட்டம் எங்கே இருக்குது, உயிர் எங்கே இருக்குது, வெளியேருந்து வரணும். உயிர் ஆற்றல் எங்கேருந்து வரணும், வெளியேருந்து வரணும். சொல்லுவாங்கள்ல, மூக்கை பிடிச்சிட்டா செத்து போயிடுவான்னு சொல்லுவாங்க, மூக்கை பிடிச்சா உயிர் வராதுன்னு சொல்லுவாங்க. உயிர் வராது, உயிர் போயிடுவாங்க. உயிர் போகாது, வராது. மூக்கை பிடிச்சா உயிர் போயிடுன்னு சொல்கிறது அது தவறு. உயிர் வராது. ஏன்னா உயிர் எங்கேருந்து வரணும், வெளியேருந்து காற்று மூலியம் வரணும், சுவாசத்தின் மூலம் வரணும், அப்படி தானே. ஆனால் எப்படி சொல்லி வச்சுருக்காங்க, மூக்கை பிடிச்சா உயிர் போயிடும். உயிர் போகக்கூடாது தானே, உள்ளே இருந்தால் உயிர் போகக்கூடாது, மூக்கை பிடிச்சா போகக்கூடாது. அப்போ உயிர் வராதுன்னு அர்த்தம். ஏன்னா உயிர் வெளியேருந்து வரணும், சுவாசிக்கும். அப்போ அந்த இதயம் சுருங்கி விரி தன்மை கொண்டது. அப்போ நம்ம மனம் எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கிறோமோ அந்த இதயம் நல்லா சுருங்கி விரியும் இல்லையா. மனம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ இதயம் சுருங்கி விரியும். அதே மாதிரி மனம் எவ்வளோ நமக்கு சங்கடமும் வருத்தம் வருதோ அது சுருங்கிடும். அப்போ நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், நல்ல எண்ணங்களோட எதை விரும்புகிறோமோ அதை நம்பணும், எதை நம்பணுமோ அதே பிரார்த்திக்கணும். அப்போ என்ன செய்யும், மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும்போது உறுப்புகள் என்ன செய்யும், நல்ல உயிரோட்டமாக அதிகமாகும். எப்போ இதயம் சுருங்குதோ ரத்த ஓட்டம் என்ன செய்யும், தடைப்படுது. எங்கெங்கெல்லாம் ரத்தம் போகணுமோ, எங்கெங்கெல்லாம் உயிரோட்டம் போகணுமோ அதெல்லாம் தடைப்படுது. அப்போ ஒவ்வொரு உறுப்பாக பலகீனமாகும், இதுதானே. இப்போ முதல்ல என்னது, நுரையீரல், அடுத்து இருதயம் அவசியமாக இருக்கா இல்லையா. நுரையீரல் சுருங்கி இருந்தால் தான் இருதயம் சுருங்கி வரும். அதே மாதிரி 13:8 அத்தியாயம் 13:8 ஒவ்வொரு பெண்ணும் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பைகள் சுருங்கி குறைவதையும் அவை விரித்து அதிகரிப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். உள்ளூர் போல எப்படி சுருங்கி விரிகின்ற உதாரணம் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பெண்ணும் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பைகள் சுருங்கி குறைவதையும் அவை விரிந்து அதிகரிப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். ஒவ்வொரு பொருளும் அளவு அவனிடமே இருக்கிறது. எல்லா பெண்களும் தெரியும் இல்லையா. ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவு, அந்த உணவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது சொல்கிறாங்களா இல்லையா. 2 இட்லி ஜாஸ்தியாக சாப்பிட முடியாது, வயிறு கொள்ளாது. எந்த பிடிச்ச உணவாக சரி அதுக்கு மேலே சாப்பிட்டா இதுக்கு மேலே வயிறு கொள்ளாது, ஐயோ முடியாதுப்பான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பெண் கருத்தரிச்சிட்டா, அந்த இடத்துல ஒரு இடத்த உருவாக்குறான்ல, சுருங்கி விரி தன்மை எப்படி பாருங்கள். அந்த இடத்துல அந்த வயிறு எப்படி விரிவுது, இந்த கற்பப்பை விரியுதா இல்லை. அது வரைக்கும் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலோ கொஞ்சம் உணவு ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் முடியாது, வயிறு கொள்ளாது, முட்டிக்கிட்டு இருக்கு, வயிறை வெடிச்சிரும் போடுறதெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா. ஆனால் கருவிட்டதுக்கு அப்புறமேலு அந்த உயிருக்காக அந்த கருவுக்காக இறைவனை செய்யலாம். அந்த உறுப்பை, அந்த வயிறு ஒரு பக்கம் தனியாக இந்த கருவுக்காகவே விரியுதா இல்லையா. பார்க்குறோம்ல, வயிறு அவ்வளோ பெருசாகிட்டே இருக்கு. குழந்தை பிறத்துக்காக இப்படி சுருங்கி போகுது, கர்ப்பப்பை விரியுது, சுருங்குது. அப்போ சுருங்கி விரிய தன்மை கொண்டது இருதயமும் சரி, கர்ப்பப்பையும் சரி, ஒவ்வொரு உறுப்பும் அப்படி தான். அதுக்கு என்ன செய்யணும், வெளி உறுப்புகள் இயங்கணும். சொல்லுவாங்க கருவிட்டான்னு சொல்லுவாங்க, சும்மா உட்காந்துட்டே உட்காராதம்மா, நல்லா நடமாடு, நல்லா வேலை செய்யி சொல்லுவாங்களே இல்லையா. அன்றைக்கெலாம் அப்படி தானே. கருவிட்டா அந்த தாய் என்ன செய்வாங்க, நல்லா நடப்பாங்க, ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க. அன்றைக்கெல்லாம் சூப்பர் தான் இருந்துச்சு, சுருங்கி விரிச்சு, கர்ப்பப்பை சுருங்கி விரிச்சு. இப்போ அப்படி கிடையாது, சுருங்க மாட்டேன் விரிய மாட்டேன் என்ன செய்வாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. இயற்கை எப்படி பிறக்கணுமோ அப்படி பிறக்காம செயற்கையாக பிறக்கிறாங்க, அப்படியே வயிற்றுக்கு வச்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை. அதுக்கு என்ன காரணம், சுருங்கி இருக்க தன்மை இல்லை. அப்போ உடல் ஏகலை, சரியாக ஏகலை. மனமும் பயந்து போச்சு, இப்படி ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. குழந்தை பிறகுனாலும் பயத்தை உண்டாக்கிட்டாங்க. ஆப்ரேஷன்ற பேர்லையும் அது ஒரு கடுமையானதும் பயத்தை உண்டாகும். அந்த பயம் வந்துச்சுன்னா சின்ன உள்ளுறுப்புகள்லாம் என்னது, ரொம்ப சுருங்கிது, விரிய மாட்டேங்குது. இருதயம் சுருங்கிது, விரிய மாட்டேங்குது. அந்த பயத்தையே இருந்து போகுது. அப்போ இந்த சுருங்கி இருக்க தன்மை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா. அதில் ஒவ்வொரு பெண்ணும் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பைகள் சுருங்கி குறைவதையும் அவை விரித்து அதிகரிப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். அந்த ஞானம் அவன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நம்மளால் சுருக்கவும் முடியாது, விரிக்கவும் முடியாது, கொடுக்கப்பட்ட செய்யணும், அவ்வளோதான். ஒவ்வொரு பொருளுக்கான, ஒவ்வொரு படைப்புக்கான அளவு அவனுடையமே இருக்கிறது. அப்போ ஆரோக்கியம் எங்கே இருக்குது, இப்போ சுருங்கி விரிதில் இருக்குது. மனதின் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் நினைக்கிறேன். இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் மட்டும் பார்க்குறோம். ஒன்று மருத்துவ ரீதியாக போயிடுறாங்க, இல்லை என்ன செய்கிறாங்க, சூரிய நமஸ்காரம், யோகா இல்லையா, மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழுகை, இப்படி என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே உடற்பயிற்சி தான், பணப்பயிற்சி கிடையாது. இப்படி சூரிய நமஸ்காரம் நல்ல ஒரு உடற்பயிற்சி தான்.
கால் வச்சு உடம்ப நிச்சயம் ஒரு 12 நிலையில் வளைஞ்சி கொடுக்குறது தானே. அந்த வளைஞ்சி கொடுக்கும்போது என்ன ஆகும்? அது மூச்சு பயிற்சி தான், மூச்சு உள்வாங்கி விடுறதா தான். இந்த சூரியன் படணுன்றதா சூரிய நமஸ்காரம் ஆக்கிட்டாங்க. காலையில் சூரியன் படணும், வெயில் படணுன்றதுக்காக அப்படி அந்த காலத்தில் பெரியவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு 12 நிலை, இப்படி அந்த 12 நிலையை எடுத்து செய்யும்போது என்ன செய்யணும், இந்த உடல் வளைஞ்சு கொடுக்குது. வளைஞ்சு கொடுக்கும் போதெல்லாம் உறுப்பு சுருங்கி விரியுது. யோகாங்கிறதும் அது அப்படி தான். இது எதுலையுமே பலு தூக்குதெல்லாம் கிடையாது. யோகாலையும் சூடம் பலு தூக்கெல்லாம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, உட்கார்ந்த நிலையிலேயே மூச்சு பயிற்சின்ற பேர்லையும் யோகான்ற பேரில் அது ஒரு என்னச்சுன்னா, உட்காந்தா அது ஒரு நிலை, எதிர்ச்சா நிலை, படுத்த நிலை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலை வச்சுருக்காங்க, ஒரு ஆசனம்னு வச்சுருக்காங்க. அது ஒரு 12 நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் அந்த உடல் இயக்கத்துக்காக தான். இந்த உடலை வளைஞ்சு கொடுக்கறதுக்காக சுருங்கி விரி தன்மை கொண்டிருக்காங்க. அடுத்து மூச்சு பயிற்சி செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகை, ஒரு 5 வேளை தொழுகிறாங்கன்னா 5 வேளையுமே அப்படி தான். எப்படி வஜ்ராசனம் இருக்குதோ யோகாவில், அதே மாதிரி தான் அத்தையாத்து உட்காருவாங்க. சரியா? எப்படி பக்கம் நிற்கிற நிலை ஒன்று, குனிகிற நிலை, ருக்குக்கு போகிறது, அடுத்து திருப்பி நிற்கிறது, அத்தையாத்துக்கு போகிறது, திருப்பி சஜ்ஜா போகிறது, இப்படி எல்லாமே ஒரு நிலை, எல்லாமே உடலை வளைச்சி கொடுக்குறது தான். அதுவும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இது ஒரு உடல் பயிற்சி, நல்லா ஆரோக்கியமானது. என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாத்தையும் ஆன்மீகத்தை போத்துட்டாங்க, எல்லாம் உடல் பயிற்சி தான். என்னன்னா பக்தியோடு செய்யணும் அப்படின்றதுக்காக அது ஒரு ஆன்மீக போட்டுட்டாங்க. எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஸ்லோகம் சொல்லுங்கள், யோகா பண்ணும்போது அது ஸ்லோகம் சொல்லுங்கள், அதே மாதிரி மூச்சு பயிற்சிலையும் சரி, தியானத்துலேயும் சரி, தொழுகையிலையும் சரி, எல்லாமே செய்கிறாங்க. ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு போகிறோம், என்ன சொல்ல நமக்கே தெரியாது, சொல்லி கொடுத்தாங்க செய்கிறோம். பக்தியை பூத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா பக்தியோடு செய்வாங்க, சொல்லுவாங்க இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம்னா. ஏன்? அந்த தொழிலை பக்தியோடு செய்யணுன்றதுல கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது, பயபக்தியோடு செய்யணும், அதில் உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், உணர்வாக இருக்கணும், உள்ளட்சத்தோடு இருக்கணுன்றதுக்காக செய்யும் தொழிலே தெய்வம்ட்டாங்க. அது தெய்வம் கிடையாது, தெய்வத்துக்கு பயந்து செய்யுங்கன்னு அர்த்தம். இது கடவுளுக்கு பயந்து செய்யுங்க, இடமோசம் செய்யாதீங்க, இடமோசம் செய்யாதீங்க அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்க, செய்யும் தொழில் தெய்வம். அதனால் மாற்றி எடுத்துட்டாங்க, அது தெய்வமாக்கிட்டாங்க, அது கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லை, இறைவனுக்கு பயந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது. சரியா? அதே மாதிரி தான் அன்னையும் பிறகு முன்னோர் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தெய்வ பக்தி வேணும், உங்களுக்கு தாய் தந்தை கொடுத்துருக்காங்க, பெற்றோரை கொடுத்துருக்காங்க, அவங்க நன்றியோடு இருங்க, எல்லாமே தெய்வத்தை முன் வச்சது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த இறைவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான், கடவுள் பார்த்துட்டு இருக்கான், அப்போ மனசாட்சியோடு இருங்க அப்படின்னு அந்த பயபக்தி பிறந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உடல் பயிற்சிக்குன்னு வச்சுறாங்க, யோகாவாகட்டும், சூரிய நமஸ்காரமாகட்டும், இல்லை மூச்சு பயிற்சியாக தியானமாகட்டும், தொழுகை ஆகட்டும், எல்லாமே நினச்சிட்டாங்க பக்தியை பூத்துட்டாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு பக்தி இருக்கும், நியாயமாக செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க, எல்லாம் கவனம் இல்லாமல் இருந்துருவாங்க. அப்படிதானே? இப்போ இந்த உடல் பயிற்சி மட்டும்தான் கவனம் கொண்டிருக்காங்க தவிர மனப்பயிற்சி போகல. மனப்பயிற்சி செய்ய முடியாது. பயிற்சிங்கிறது யார் செய்ய முடியாது, மனிதர் கற்றுக் கொடுக்க முடியாது. இறைவன் நினைச்சுதான் உணர்வாக கற்றுக் கொடுக்குறான். எப்படி குழந்தை பிறந்துச்சு, பயிற்சி கொடுக்க முடியுமா? பிறந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா? பிறந்தோன்னே அழுகுது, அது யார் பயிற்சி கொடுத்தா, யார் கற்றுக் கொடுத்தா? இப்போ பசிக்குது, பால் கொடுக்குறாங்க, தாயோட மடியில் வச்சோன்னா யார் கற்றுக் கொடுத்தா? இப்படி தான் உரியணும்னு, இப்படி தான் சூப்பர் யார் கற்றுக் கொடுத்தாங்களா? அப்போ யார் கற்று? இறைவன் தானே கற்றுக் கொடுத்தான். அது உணர்வு தானே. அப்புறம் கைகால உதறுது, அப்புறம் குப்புறப்படுக்கும், நாளுக்கு அப்புறம் குப்புறப்படுக்குது, தவக்க ஆரம்பிக்குது, அப்புறம் கஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவும் பார்க்கணும், குழந்தை நடக்கவும் பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தவக்குது, அப்புறம் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நல்லா பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி நின்று ஒரு செவத்தை பிடிச்சி நடக்கிறது, அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? இதெல்லாம் பயிற்சியா? இப்போ சொல்கிறாங்களே நடைப்பயிற்சிங்கிறாங்கல்ல, பயிற்சி என்னென்ன அர்த்தம்? கற்றுக் கொடுக்குறனால கற்றுக்கிறேன்னு அர்த்தம். ஒன்று கற்றுக் கொடுங்க, இல்லை கற்றுக்கணும், இது பயிற்சி. மனிதன் எதுக்கு பயிற்சிலாம் தேவையில்லை, அது உணர்வு. எந்த உயிரினத்துக்கு பயிற்சி தேவையில்லை. பறவை கூட பயிற்சி தேவையில்லை. பறவை பாருங்க, குஞ்சு பொறிச்சோன்னே கொஞ்சத்துக்கு அப்படியே அந்த ரெக்கை விரிக்க விரிக்க அதை பறக்க ஆரம்பிச்சோம். கால்நடைகள்லாம் பாருங்கள், குட்டி போட்டோன்னு கொஞ்சம் தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் பயிற்சியா? அப்படி சொல்லிக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், யோகா பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சிலாம் கிடையாது, உணர்வு பின்பற்றுங்க, அவ்வளோதான். அப்போ பயிற்சிங்கிறது அறிவை இழந்துட்டு பிற அறிவை நம்ம பின்பற்ற மாதிரி. அறிவு இழந்துட்டு பிற அறிவு நமக்கு அறிவில் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, மனிதனுக்கு எல்லாம் ஞானம் கொடுக்கப்படும், உணர்வு கொடுக்கப்படும். அந்த உணர்வை பின்பற்றும் போது அந்த உணர்வு தான் மனதின் ஆரோக்கியம். இப்போ உடல் பயிற்சி தேவையான உடல் பயிற்சி தேவை. எப்படி தேவை? கற்றுக்க கிடையாது, உணர்வை பின்பற்றணும், அவ்வளோதான். கை கொடுக்கப்பட்டிருக்கு, கால் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு உறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னா உள்ளுறுப்புகள் பயன்படும். நான் கையை காலை அசைக்கவே மாட்டேன் அப்படின்னா உள்ளுறுப்புகளும் பலகீனமாகிட்டே இருக்கும். அப்படிதானே? எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு என்ன செய்யணும், இதயம் நல்லா இயங்கும். இதயம் இயங்கும்போது நுரையீரல் நல்லா இயங்கும், நுரையீரல் இயங்கும்போது ஒவ்வொரு உறுப்பும் நல்லா இயங்கும், ரத்தம் நல்லா ரத்த நாணங்கள்லாம் நல்லா உயிரோட்டமாகும், ஒவ்வொரு உறுப்பும் நல்லா பலம் பெறும்.
அந்த பலம் பெறதுக்கு என்ன வேணும்? உடல் உறுப்புகள் இயங்கணும். அப்போ வெளி உறுப்புகள் இயங்கணும். இன்றைக்கி அப்படி இல்லையே, எல்லாம் உட்காந்த இடத்தையே பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? இல்லாமல் உட்காந்துல வந்துடும். இப்போ பாருங்கள், ஆஃபீஸில் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்க வேண்டியது, அங்கேயே டீ வந்துடும், அங்கேயே காஃபி வந்துடும், அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். என்ன, ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் போவாங்க, எழுந்து போவாங்க. இன்னும் ஒரு நாள் அதையும் மாற்றிடுவாங்க. அப்படிதானே? உட்காந்த இடத்துல எல்லாமே செஞ்சுக்கணும், ரோபமாக ஆக்கிடுவாங்க. இது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைன்னு சொன்னால் மனிதனாக படைக்கப்பட்டால் மனிதனுக்கு எல்லாம் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உணர்வை பயன்படுத்தி அப்படிதானே? அப்போ நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை. இதுக்கு என்ன காரணம்? வாழ்வியல் மாறி போச்சு. பரந்த உலகத்தில் வாழல, விரிந்து உலகம் வாழல. நம்ம ரொம்ப சுருக்கிக்கிட்டோம். நம்மளாமே சுருக்கிக்கிட்டோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ரூமுக்குள்ளேயும் பிள்ளைகள் எப்படி வளர்க்குறோம்? நம்ம பாய்லர் கோழி மாதிரி வளர்க்குறோம். அப்படி தானே? முதல்ல விளையாடுவாங்க, பிள்ளை விளையாட போவாங்கல்ல. நம்மளாம் சின்ன பிள்ளை விளையாண்டுருக்கோமா இல்லையா? எவ்வளோ விளையாட்டு இருந்தது. 5 வயசுக்கு முன்னாடி ஸ்கூல்லேயே சேர்ப்பாங்க. அது எப்படி? இந்த கையை வந்து சுற்றி போய் காதில் தொடணும், தொட்டால் தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி ஸ்கூலில் 2.5 வயசுல, ஏன்னா நம்மளால் வச்சுக்க முடியல, பிள்ளைய வந்து பார்த்துக்க முடியல, சமாளிக்க முடியல. அன்றைக்கி கூட்டு குடும்பம் இருந்தது, அதனால நினச்சாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, உறவுகள் இருந்தது, எல்லாம் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே தனித்தனியாக போயாச்சு, கூட்டு குடும்பம் இல்லை, பிரிஞ்சு போயாச்சு. அப்போ அவங்களால பிள்ளைகளை பார்த்துக்க முடியல இல்லையா? 2 பேர் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? யார்கிட்ட கொஞ்சம் விடணும், பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆயா வேணும். ஆயா இப்போ கிடைக்கிறது இல்லை. ஆயா கிடைக்காதனால அதுக்கு பேர் நினச்சாங்க ப்ரீகேஜி யூகேஜின்னு வச்சுருக்கிறாங்க. அவங்க கொண்டு விட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது? ஒரு கட்டடத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கு, பயந்து உட்காந்து, திருப்பி எப்போ பெற்றவங்க வருவாங்க கூப்பிட்டு போவாங்க உட்காந்து. அங்கே ஆரம்பிக்க பயம்தான், அங்கே விடு போடுற பாசம் தான். இப்படி அதுக்கு மேலே அம்மான்னு சுற்றிட்டே இருக்கும், அப்பான்னு கூட சுற்றிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் பழகிருச்சா இல்லையா? ஸ்கூலில் விட்டாச்சு, இப்போ கவனம் மாறிடுச்சு, பிள்ளைங்க மேலே கவனம் மாறிடுச்சு, வெளி உலகம் மாறிடுச்சு. இப்போ அந்த பெற்றோர் இப்போ இல்லைனாலும் கவலைப்படுறதில்ல, காரணம் தேட போகிறதில்ல. ஏன்னா அதான் கவனம் மாற்றிட்டோமே. அங்கே ஆரம்பித்தது தத்து கொடுத்தாச்சு பிள்ளைங்களை, ஸ்கூலில் தத்து கொடுத்தாச்சு, அப்புறம் காலேஜில் தத்து கொடுத்தாச்சு, அப்புறம் வேலைக்கு தத்து கொடுத்தாச்சு, அப்புறம் எதாவது கட்டி கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. கொடுக்கப்பட்ட கூட என்ன, நம்ம கொடுத்த பாக்கியம், பிள்ளைங்களாம் பாக்கியம் தானே, குழந்தை பாக்கியம் தானே. அது ஒரு 2 வயசு நம்மளால் வச்சுக்க முடியுமா? 2.5 வயசு ஆச்சுன்னா உடனே சேர்த்து விட்டுரும். ஒரு 5 வயசு வரைக்கும் நம்ம அதுக்கு உணர்வு ஊட்டணும், நன்மை தீமை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் கிடையாது. அப்போ அப்படி கிடையாது. அந்த காலத்தில் அப்படியே இருந்தோம், நல்ல பரந்த உலகத்தில் வாழ்ந்தோமா இல்லை? எவ்வளோ தூரம் ஓடிட்டு இருந்தாங்க, எவ்வளோ தூரம் ஆடினாங்க, விளையாண்டாங்க. அப்போ நல்லா உயிரோட்டம் அங்கேயே பெருகுச்சு, உணர்வு பெருகுச்சு, பலம் பெற்றுச்சு. அன்றைக்கி நல்லா சாப்பிட்டாங்க. உணவு எப்படி சாப்பிட்டாங்க? அந்த உணவு எப்படி முறையாக சாப்பிட்டாங்க, நிறைவாக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. உணவு சாப்பிட தெரிய மாட்டேது, என்ன சாப்பிட தெரிய மாட்டேது. ஏதோ ஒன்று அப்படி டிவி பார்த்துட்டோ, ஃபோனை பார்த்துக்கிட்டோ, கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டோ, வேலையை பார்த்துட்டு, ஃபோனை பேசிட்டு, என்ன சாப்பிட்றேன்னு தெரிய மாட்டேது. கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடிஞ்சு. பிள்ளைக்கு அப்படி தான், ஃபோனை பார்த்தே ஊட்டி விட்டுருக்கோம், இப்படி டிவி பார்த்தே ஊட்டி விட்டுருக்கோம், விளையாட்டு காமிச்சு விட்டுருக்கோம், அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன சாப்பிட்றோம், அதுக்கு இதுதான் சாப்பிட்றேன், அதுதான் உணவு, இதுதான் உணர்வுன்னு சொல்லி கொடுக்குறதே இல்லை. அந்தளவுக்கு மலிங்கி போயிடுச்சு, இப்படியே வாழ்வியல் மாறி போச்சு. அப்போ உணர்வு குறைய குறைய உறுப்புகளும் பாதிக்குது. இருதயம் நோய் அதிகமாகிறது காரணம் என்ன? இதயத்தை பலகீனமாகி போச்சு, பயம் அதிகமாகி போச்சு, கவலை அதிகமாகி போச்சு. ஏன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. உடல் ஆரோக்கியம் எப்படி? மனதின் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியம்லாம் உடல் ஆரோக்கியம் கிடையாது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது மனம் பாதிக்குதா இல்லையா? நான் ஏன் இப்படியே இருக்கேன், என்னால் நடக்க முடியலையே, என்னால் முதல்ல மாதிரி பேச முடியலையே, முதல்ல மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியலையே, யாராவது ஒரு துணை தேவை இருக்கு, சொல்கிறோமா இல்லையா? அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, எந்த துணையும் தேவைப்படலையே. அன்றைக்கி 100 வயசு வாழ்ந்தாங்க, 120 வயசு வாழ்ந்தாங்க, 80 வயசு வாழ்ந்தாங்க, யாரும் துணை தேவைப்படலை. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்ய, நல்லா நடந்தாங்க, நல்லா ஓடினாங்க, நல்ல வேலையை பலு தூக்குனாங்க. அன்றைக்கி உடல் உழைப்பு இருந்துச்சு, ஆனால் களைப்பு இல்லை, ஆரோக்கியம் இருந்தது. அன்றைக்கி உடல் உழைப்பு நிறையா இருந்துச்சு, களைப்பு கிடையாது, ஆரோக்கியம் இருந்தது. இன்றைக்கி உடல் உழைப்பே இல்லை, ஆனால் களைப்பாக இருக்கு, அதுதானே? ஆரோக்கியம் இல்லை. என்ன காரணம்? நடக்கலை. இப்படி நம்ம இந்த உடல் கை காலுக்கு வேலை கொடுக்குறதே இல்லை, கண்ணுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டே இருக்கோம். இப்படி ஃபோனை பார்த்துட்டே இருக்கோம், கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருக்கோம். இந்த கண்ணும் மூளையை மட்டும் தான் வேலை செய்யுது, கை கால் வேலை செய்கிறதே இல்லை. கொஞ்சம் தூரம் நடக்க முடியல. இன்றைக்கி எல்லாம் வாகனம் வந்துருச்சு இல்லையா? இதுக்கடுத்தாலும் வண்டி எடுத்து 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை கார் எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டில் பாருங்கள், டேபிளில் உட்காடுறோம், சேரில் உட்காடுறோம், சோஃபாவில் உட்காடுறோம், இல்லை வெஸ்டர்ன் டைட்டில் உட்காடுறோம், பெட்டில் உட்காடுறோம், கீழே உட்காரதே இல்லை, இடுப்பு கீழே வேலை செய்கிறதே இல்லை, முடிஞ்சு நிமிறதே கிடையாது. அப்படியே பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே காரில் உட்காந்து போகிறோம், வந்துடும், முடிஞ்சு போச்சு. இப்போ உடல் இயங்கினா தானே உள்ளூர் இயங்கும், வெளியூர் இயங்கும் போது உள்ளூர் இயங்கும், அதுதானே? வெளியூர் இயங்கல உள்ளூர் இயங்காது.
அப்போ எந்த அளவுக்கு வெளியூர் வியக்கணும்னு அர்த்தம், உழைக்கின்ற பேரில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நியாயமான வேலை செய்யணுமா இல்லையா, நம்ம வேலை நம்மளே செஞ்சுக்கணுமா இல்லையா, நம்ம வேலை செய்ய முடியாமல் அதுக்கு ஒரு வேலையை ஆள் வைக்கிறோமா இல்லையா. வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் பெண்கள் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும். ஆனால் சிவன் உதவிக்கு ஆள் வச்சிடும், வேலைக்கு ஆள் வச்சிடும், வேலைக்கு ஆள் வச்சிடும். எதுக்கு? என்னால் செய்ய முடியல, அவங்க செய்வாங்க. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான், வேலைக்கு போகிறது எல்லாமே வேலைக்கு ஆள் வைக்க என்ன அர்த்தம், என்னால் முடியலப்பா, சம்பளம் காசு கொடுத்தாச்சும் அவங்கள வச்சுக்கலாம், தோணுதா இல்லையா. இப்போ நம்மளால் நினச்சி போய் தண்ணி கொடுக்க கூட முடியல, ஒரு டீ எடுத்து குடிக்க முடியல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிறோம். அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருந்தோமோ நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்களா இல்லையா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா இல்லையா. ஆனால் ஆண்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்கள் வந்து தண்ணி கொண்டு வா, டீயை கொண்டு வா, சாப்பாடு வை, இதை எடுத்து வை, அதை எடுத்து வை கேட்குறாங்களா இல்லையா. திருப்பி காலையில் எழுந்து போகும்போது அதை கொடுத்துக்கலையா, இதை கட்டலையா, எப்படி சாப்பாடு கட்டி தரலையா, துணி எடுத்து வைக்கலையா, பேக் எடுத்து வைக்கலையா கேட்குறமா இல்லையா. அவங்க வேலை செஞ்சுட்டே தானே இருக்காங்க. காரணம் என்ன, உடல் சோர்வு, முடியல. அதே மாதிரி பெண்களும் என்ன செய்யணும், சரி காலையில் அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஓய்வு எடுப்பாங்க, அவங்களும் என்ன செய்யணும், நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு வேலை வாங்குறோமா இல்லையா. என்ன காரணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பலகீனமாக இருக்கிறதுனால கோபம் எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கும், முதல்ல மனம் விசாலமாக இருக்கும். மன விசாலமாக என்ன செய்யணும், தியானிக்கணும், இறைவனை தியானிக்கணும். தியானம்னு ஒரு பயிற்சி வச்சுருக்காங்க, தியானத்துக்குலாம் பயிற்சி தேவையில்லை, உடல் பயிற்சி தேவையில்லை, நடைப்பயிற்சி தேவையில்லை, பயிற்சின்னு சொல்லக்கூடாது. இயல்பாக நடக்கிறத நினச்சிடும், காலையில் நடங்க காலையில் அப்படி இல்லை, எப்போ வேலை இருக்கு நடக்கும், அவ்வளோ காலுக்கு நல்லா வேலை கொடுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், இருதயம் நல்லா இயங்கும், நுரையீரல் நல்லா இயங்கும், உள்ளுறுப்புகள் நல்லா இயங்கும், அப்படிதானே. எனக்கு ரொம்ப தூரம் நடந்தாங்க, மைல் கிழக்கு நடந்தாங்களே சொல்லுவாங்க, மைல் கிழக்கு நடந்துருவாங்க. தாத்தா பாட்டம் கேட்டாங்கன்னா நான் 2 மைல் நடந்தேன், 3 மைல் மைல்னு சொல்லுவாங்க. இப்போலாம் மைல் கிலோமீட்டரும் நடக்க முடியல, அடிக்கடங்கு நடக்க முடியல. 10 அடி நடந்தாலே மூச்சு வாங்குங்க, படிக்கட்டு ஏரியாங்கன்னா மூச்சு வாங்குதுங்க. என்ன காரணம், உணவு மாறி போச்சு, உணர்வு குறைஞ்சி போச்சு, உடல் ஏக்கம் இல்லை. இதனால தான் கோபம் எரிச்சல்லாம் வருது, சோறு வருது, கவலை வருது, இதயம் சுருங்கி போகுது. இதயம் சுருங்கிற மாதிரியே இருக்குது. இதயம் சுருங்கும் போதெல்லாம் நுரையீரல் சுருங்கி போகுது, நுரையீரல் சுருங்கும் போதெல்லாம் உறுப்புகள்லாம் பாதிக்கும், அப்படிதானே. அப்போ நமக்கு நோய் வர மருத்துவம் பெருகிட்டே போகுது, மருத்துவம் தேடி போயிட்டே இருக்கும். ஆரோக்கியம் தேடி போகல, மருத்துவம் தேடி போயிட்டே இருக்கும். ஆரோக்கியம் இருக்குது, நல்ல உணர்வு, நல்ல உணவு, நல்ல உறக்கம். இங்கே உறக்கமும் கிடையாது, நல்ல உணர்வும் கிடையாது, நல்ல உணவும் கிடையாது, அப்படிதானே. நல்ல உணர்வு இருக்கா, நல்ல உணர்வுனா என்ன, நல்ல எண்ணம். நல்ல எண்ணம்னா என்ன, முதல்ல என்னை பற்றி நல்ல எண்ணம் இருக்கும், மற்றவங்களை பற்றி நல்ல எண்ணம். இப்போ தான் எண்ணம் மாறி போச்சு, எண்ணம் கெட்டு போச்சு. மற்றவங்களை பார்த்தீங்கன்னா பெருமை, போராமல், போட்டி, நயவஞ்சகம் இல்லையா, கெட்ட எண்ணங்களே இருக்கு, உயிரிடம் குறையுது. நல்ல உறக்கம் இருக்கு, நல்ல உறக்கம் இல்லை. நைட்டு படுக்க வந்து 11 மணிக்கு மேலே சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே படுத்துடுறோம் இல்லையா. திருப்பி காலை எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறாங்க. அப்போ உறக்கம் சரி கிடையாது, உணர்வும் சரியில்லை, உணவும் சரி கிடையாது. இன்றைக்கி உணவு எல்லாமே விஷமாகி போச்சு. அந்த உணவு கூட நமக்கு வேற விஷமாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன செய்யும், அந்த கழிவு வெளியேற்றிடும். இதோட அப்படி தான் படைச்சிருக்காங்க. கழிவு வெளியேற்றக்கூடிய உள்ள ஃபில்டரில் இருக்கா இல்லையா, கிட்னி, லிவர், நுரையீரல் என்னது, இல்லை ஃபில்டர் தானே. காற்றை சுவாசிக்கிறோம், இந்த காற்றுல இருக்க நன்மை எடுத்துட்டு தீமையை நச்சுத்தன்மை வெளியேற்றுறோமா இல்லையா. உணவு சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த உயிரோட்டத்தை எடுத்துக்கிட்டு கழிவு வெளியேற்றிருதா இல்லையா. எவ்வளோ நம்ம தண்ணி குடித்தாலும் சரி, ஜூஸ் குடித்தாலும் சரி, இல்லை வந்து டீ காஃபி குடித்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன சரி அதில் இருக்க உயிரோட்டத்தை எடுத்துக்கிட்டு உடலுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு அது கழிவை வெளியேற்றிருதா இல்லையா. நம்ம உணவு சாப்பிட்றோம், எவ்வளோ உணவு சாப்பிட்றோம் அவ்வளோ கழிவு வெளியேறுது. அப்படின்னா அதுதான் அதில் நம்ம உயிரோட்டத்தை எடுத்துக்குது. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த உயிரோட்டத்தை எடுத்துக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா இல்லையா. இங்கே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொன்னால் கழிவு வெளியேற மாட்டேங்குது, கழிவாகவே உள்ளே தங்கி போகுது, அது நோயாக மாறிடும். இதுக்கு என்ன காரணம், உடல் உறுப்புகள் பலகீனமாயிடுச்சு. அதுக்கு நாம் நடக்கிறதும் இல்லை, வேலை செய்கிறதும் இல்லை, பறந்து தெரிந்து போகிறதும் கிடையாது. அப்படியே கதவெல்லாம் மூடிக்கிறோம், ஜன்னெல்லாம் மூடிக்கிறோம், ஏசியை போட்டுக்கிறோம், அப்படியே உட்காந்துறோம். அப்படின்னா சரி நம்மளுடைய சுவாசம் திரும்பி நம்மளே சுவாசிக்கிறோம், வெளிக்காட்டு உயிரோட்டம் வரதில்லை. இப்போ பார்வை வெளியே போகிறது கிடையாது, விசாலமான பார்வை கிடையாது. அப்படியே ஒரு மொபைல் அப்படியே வச்சுக்கிறோம், பக்கத்தில் பார்வை தான் இருக்குது, டிவி அப்படியே பார்த்துக்கிறோம். இல்லை பார்வை கம்மியாச்சு, பார்வையுடைய திறன் கம்மியாக போச்சு, கேட்குற திறன் கம்மியாக போச்சு, பேச்சே இல்லை இருக்குது. யாராவது பேசுகிறோமா, பேசுகிறதும் கிடையாது. ஏன்னா மொபைலை பார்த்துட்டே இருக்கோம். பிள்ளைங்களும் அப்படி தான். இப்போ பேச்சு குறைஞ்சிருச்சு, பேசுகிற திறன் குறைஞ்சி போச்சு, கேட்குற திறன் குறைஞ்சி போச்சு, பார்க்குற திறன் குறைஞ்சி போச்சு, நடக்கிற திறன் குறைஞ்சி போச்சு, வேலை செய்ய எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. ஆயுள் குறைஞ்சிட்டே வருது. ஆயுள் காலம் குறையதா இல்லையா. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 100 வயசு 120 வருஷம்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் குரான் பிரகாரம், வேதத்து பிரகாரம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. பைபிள் பிரகாரம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ வேதத்தில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்ததெல்லாம் கதை வரலாறு இருக்குது.
ஆனால் இன்றைக்கி நம்ம கேட்டது என்ன, 100 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி 50 60 வயசு வந்தாலே மரண பயம் வந்துட்டா இல்லையா? அவ்வளோதான்ப்பா வாழ்க்கை, இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோம்? போய் பார்த்தா தெரியும், ஹாஸ்பிட்டலில் போய் ஜிஹெச்லாம் போய் பார்த்தா தெரியும், உயிர் மட்டும் ஊசலாடிக்கிட்டே இருக்கும், உடலில் ஒன்றுமே இருக்காது. அப்படிதானே? முதியோர் இல்லத்தை போய் பார்த்தா பாருங்கள், முதியோர் இல்லம் இல்லை அனாதாசிரமத்தில் போய் பாருங்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள்லாம் பாருங்கள், உயிர் இருக்கும், உயிரில் ஆரோக்கியம் இல்லை, உடலில் ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் தானே உயிர் பெறும், உயிராற்றல் அதிகமாகும், விரையக்கூடிய சக்தி வேணும்ல. என்ன செய்கிறாங்க, நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகலை, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை, இருதயம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. ஏன் சொல்கிறாங்க? அது அப்படி இருந்துச்சு, நம்ம அதை வந்து இயக்கம் கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த காலத்தில் காலில் எதிர்த்து செஞ்சாங்க, வெயில் ஊற்றி வச்சாங்க, கால் எதிர்த்த உடனே வெளியே நடக்க போனாங்க, கழிவு வெளியே இருந்தால் கூட வெளியே தான் போனாங்க. இப்போலாம் அட்டாச் பாத்ரூம் வந்துச்சா இல்லையா? அப்போலாம் காலை கடன் கழிக்கணும்னா வெளியே வச்சு நடந்து போவாங்க, அப்போயே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண போவாங்க, இல்லை மரம் வெட்ட போவாங்க, விறகு வெட்ட போவாங்க, உணவு தேடி போவாங்கன்னு அப்படின்னு காலையும் தேட போயிறாங்க. அப்போ அந்த காலையில் வெயில், அந்த காற்று, வெயில் வரதுக்கு முன்னாடி வர காற்று இருக்கு இல்லையா, புதுசாக படைக்கப்படுற காற்று, உயிரோட்டமான காற்று. வெயில் வந்ததுக்கப்புறம் அந்த காற்று உயிரோட்டம் குறையுது. நம்ம எப்போ எந்திரிக்கிறோம்? வெயில் வந்ததுக்கு தான் எந்திரிக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வர காற்று புதுசாக படைக்கப்படுற காற்று. இந்த 4 மணி 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துச்சு சுவாசிக்கணுமா இல்லையா? நம்ம எந்திரிக்கிறது இல்லை. அப்போ காலைல புது காற்றை நம்ம சுவாசிக்கும் போது உயிரோட்டம் இன்னும் அதிகமாகுது. அதை தான் அன்றைக்கி பெருமை என்ன செஞ்சாங்க, மூச்சு பயிற்சின்றதும் தியானன்ற பேர்லையும், சூரிய நமஸ்காரன்ற பேர்லையும், யோகான்ற பேர்லையும், தொழுகைன்ற பேர்லையும் நிறைய உடற்பயிற்சி விடுறாங்க. உடற்பயிற்சி தான் என்ன செய்றாங்க, அதை என்ன செய்றாங்க, ஒரு பக்தியில் மாறி கொண்டாந்துட்டாங்க, பக்தி மார்க்கமாக பண்ணாங்க. அதுக்கு மதம்லாம் கிடையாது, உணர்வுக்கு மதம் கிடையாது இல்லையா, ஏக்கத்துக்கு மதம்லாம் கிடையாது. யார் வேணால் உடற்பயிற்சி பண்ணலாம், யார் வேணால் யோகா பண்ணலாம், யார் வேணால் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஆனால் அது பக்தின்னு நினச்சிடக்கூடாது, அதுக்கும் பக்திக்கு சம்மந்தம் கிடையாது. யார் வேணால் தொழுவலாம், அது உடற்பயிற்சி தானே, தொழுவலாம், அது பக்தி கிடையாது. எல்லா பக்தினா நம்ம என்ன உணர்றோம், என்ன படிக்கிறோம், என்ன வேதத்திலிருந்து படிக்கிறோம், அப்படி வாழ்கிற மாதிரி தான் முக்கியம், உணர்வை மேற்கொள்கிற மாதிரி தான் முக்கியம். 10:57 மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வந்துள்ளது, இருதயங்களுக்கு சுகம், மேலும் நம்பிக்கொண்டவர்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. நம்ம கவனிக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருதயம் சுருங்கி போச்சு, விரியுது. இப்போ இதயத்துக்கு சுகம்னு சொல்கிறான், ஏன்னா உயிரோட்டம்ன்றான். இதயத்தில் உயிரோட்டம் இருந்தால் தான், நம்பிக்கை இருந்தால் தான், உணர்வு இருந்தால் தான், உள்ளட்சம் இருந்தால் தான் இந்த மன அமைதி. அப்போ இது நினைவூட்டும் நல்ல விஷயம், வேதம் நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஆன்மா நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு. அது யார் அந்த ஆன்மா ஆன்மா மனசாட்சி, யார் மனசாட்சியை பின்பற்றுறாங்களோ அவர் நேர்வை பெற்றாங்க, யார் உதாசீனம் தவறி விட்டாங்க, கஷ்டப்படாயிட்டார். இப்போ மனிதர்களே அப்படி தான் சொல்கிறாங்க, இங்கே மதம் குறிப்பிடலை, இஸ்லாமியர்களேன்னு கூப்பிடல, இந்துக்களேன்னு கூப்பிடல, கிறிஸ்துவரேன்னு கூப்பிடல, யூதர்களேன்னு கூப்பிடல, மதம் குறிப்பிடல. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து, உங்கள் படைத்தனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வந்துள்ளது, நல்ல உபதேசம் வந்துள்ளது. என்ன அந்த நல்ல விஷயம் எப்படிது? இருதயங்களுக்கு சுகமும், உங்கள் இதயத்துக்கு அமைதி தரக்கூடியதாகவும், ஆறுதல் தரக்கூடியதாகவும், நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும், உயிருக்கு உயிர் அளிக்கக்கூடியதாகவும், இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும், மேலும் நம்பிக்கொண்டவர்களுக்கு, இதன் மீது யார் நம்பிக்கொள்கிறாங்களோ அவர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்குங்க. அருள்னா எண்ணில் அடங்காது இல்லையா? அப்போ நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. அப்போ அந்த வேதத்தை படிக்க உணர்வு பெறணுமா இல்லையா? உள்ளட்சம் அதிகமாகணும், உயிரோட்டம் அதிகமாகணும், இதயம் அமைதி பெறணும், இதயம் விசாலமாகணும், ஆரோக்கியம் பெறணும். மனம் ஆரோக்கியம் இல்லாமல் உயிரோட்டம் அதிகமாகாது, மனம் ஆரோக்கியம் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இருக்காது. வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் வச்சுன்னு வச்சுக்கலேன், அது பொம்மை மாதிரி இருக்க வேண்டியதான். நல்லா பயிலான மாதிரி நான் சின்ன உடலை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜிம்முக்கு போகிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஏன்னா அப்புறமே நான் மிஸ்டர் இண்டியா ஆகுறேன், இதெல்லாம் வந்து பிறகு காமிக்கக்கூடிய, பெருமையை போராமை தூண்டக்கூடிய. என்ன சொல்லுவாங்க, நல்லா மிஸ்டர் இண்டியா ஆகிட்டு பாடி பில்டர் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டேன் பாருங்க, இப்படி இருந்தால் அப்படி ஆகிட்டேன்னு. அதே கொஞ்சம் நோய் ஏற்பட்டு சோர்ந்து போச்சு, உடலும் வந்து வெளிஞ்சி போச்சு, உயிரோட்டம் கம்மியாகிடுச்சு, நோயாளி மாதிரி ஆகிட்ட வச்சுக்கலாம், சொல்ல முடியுமா? அப்படி இருந்து இப்படி ஆகிட்டு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ பிறகு காமிக்காத கிடையாது, நம்ம வாழ்றதுக்கு தான் உடல், நம்ம வாழ்றதுக்கு தான் உயிரோட்டம். அது என்ன செஞ்சாங்கன்னா ஒழுக்கம் பெற்றதுக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, உடல் பயிற்சி பண்ணும்போதோ அல்லது வந்து யோகா பண்ணும்போதோ அல்லது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தொழுகும் போதோ என்ன செய்றாங்க, உடலை ஒழுக்கமாக வச்சுக்கிறதுக்காக கெட்ட பழக்கம் வளர்க்கக்கூடாது, புகையில குடிக்கக்கூடாது, மது குடிக்கக்கூடாது, ஏன்னா கெட்ட எண்ணம் கூடாது, கெட்ட பழக்கம் கூடாது சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கும் தெரியும் தானே, ரம்ஜானில் 30 நாள் நோன்பு வைப்பாங்க. என்ன செய்வாங்க, 30 நாள் நோன்பு முடிக்க எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, அப்படி தானே? அந்த சீடு குடிக்க இருப்பாங்க, தண்ணி அடிக்கிறவங்க இருப்பாங்க, கெட்ட எண்ணம் கெட்ட பழக்கம்லாம் இருக்கும். அந்த 30 நாள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும்,
ஒரு வச்சுருக்காங்களே, அதில் பக்தியை பூத்துட்டாங்க. என்ன செய்றாங்க, 30 நாள். ஏன் அந்த 30 நாள் அடுத்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பயிற்சி அது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஐயப்ப மாலை போடுவாங்க. 40 நாள். 40 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் பார்க்க மாட்டாங்க. பெண்கள் தீண்டக்கூடாது, பெண்களை பார்க்கக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும் இல்லையா, எந்த கெட்ட பழம் கூடாது சொல்கிறாங்களா இல்லையா. எதுக்கு 40 நாள் கொண்டாந்தாங்க? இந்த 40 நாள் நீங்கள் பண்பட்டுட்டீங்கன்னு சொன்னால், அடுத்து பக்குவப்பட்டீங்கன்னு சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி இருக்கலாங்கிறதுக்காக. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. 40 நாளே ஆரம்பிச்சிடும். 40 நாள் மாலை கழட்டோன்னு ஆரம்பிச்சிடும். நோம்பு திறந்த உடனே ஆரம்பிச்சிடுது. விரதம் எதுக்கு விரதம் இருக்கிறாங்க? விரதம் எதுக்காக? இந்த விரதத்தையும் ஒரு பக்குவப்படுவீங்க. இன்றைக்கி விரதம் இருக்கிறேன்ப்பா, அப்போ இந்த உடல் வந்து ஆரோக்கியம் பெறும். இப்போ எல்லாமே அந்த காலத்தில் பெரிய மனுஷனா பக்தியை பூத்திட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பக்தி மார்க்கமாக இருக்கணும். எல்லாமே உடல் பயிற்சி தான். மனப்பயிற்சிங்கிறது உணர்வு, அவ்வளோதான். நாம் என்ன உணர்றோமோ, வேதம் என்ன படிக்கிறோமோ, அப்படி வாழ்கிறோமான்னு பார்க்கணும். இப்போ வேதம் என்ன சொல்லுது? மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வந்துள்ளது. இருதயங்களுக்கு சுகம், இருதயங்களுக்கு சுகம் சொல்கிறாங்க. உயிரோட்டம், ஆரோக்கியம், மேலும் நம்பிக்கொண்ட மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. 39:23. அல்லாஹ் மிக அழகான செய்திகளை, அழகான அதிசயங்களை கொண்டதாக வேதத்தை இறக்கியுள்ளான். அழகான அதிசயம் புரியுதா? மனசுக்கு அமைதி தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய, ஆரோக்கியம் தரக்கூடிய, நம்பிக்கை ஊட்டக்கூடிய, உணர்வு பெறக்கூடிய, உயிரோட்டம் அதிகக்கூடிய அழகான செய்திகள். அப்போ அல்லாஹ் மிக அழகான செய்திகளை கொண்டதாக, ஹதீஸ்களை கொண்டதாக. ஹதீஸ்னா செய்தின்னு அர்த்தம். ஹதீஸ்னா என்ன? செய்தி. குர்ஆன் வந்து சஹீஹ் ஹதீஸ். குர்ஆன் மட்டும்தான் சஹீஹ் ஹதீஸ். இரண்டு வந்த சஹீஹ் ஹதீஸ். தூதரால் இறக்கப்பட்ட, தூதருக்கு மூலம் கொடுக்கப்பட்ட சஹீஹ் ஹதீஸ்னா குர்ஆன் மட்டும்தான். அப்போ அல்லாஹ் மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக வேதத்தை இறக்கியுள்ளார். ஒன்றுக்கொண்டு உண்மை கொண்டிருப்பதாகவும் திரும்ப திரும்ப தியானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒன்றுக்கொண்டு முந்தைய வேதமும் மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. திரும்ப திரும்ப தியானிக்கக்கூடியதுங்கிறான் இல்லையா. அப்போ ஒன்றுக்கொன்று உண்மையை கொண்டிருப்பதாகவும் திரும்ப திரும்ப தியானிக்கக்கூடியதாக இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர் அஞ்சுகிறார்களோ, எப்படி தங்கள் இறைவனுக்கு, தங்கள் படைத்தவனுக்கு யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய தோள்கள் சிலுத்து விடுகின்றன. பிறகு அவருடைய தோள்களும் நெஞ்சங்களும் அல்லாவின் நினைவிலே இழகின்றன. இதெல்லாம் பயிற்சி கொடுக்க முடியுமா? இது உணர்வு தானே. இப்போ தியானன்ற பேரில் என்ன உட்கார வச்சு 7 சக்கரா 10 சக்கரா என்ன புருவத்தை மேலே ஏற்றுங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து உணர்வா கற்பனையா? நம்ம அந்த மாதிரி போக பண்ண முடியுமா? சொன்னால் ஆமான்னு கேட்டுப்போம், இல்லைன்னு சொன்னால் நாம் அதில் இல்லைன்னு அர்த்தமாயிரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வேதம் படிக்க படிக்க, சிந்திக்க சிந்திக்க, உணர உணர, உள்ளட்சம் அதிகரிக்கும் போது என்ன செய்யறான், உங்களுடைய தோள்கள் செலுத்தி விடுகின்றன. மேல் நெஞ்சங்களும் அல்லாவின் நினைவிலே இலகுகின்றன. நெஞ்சங்கள், இருதயங்கள், நெஞ்சங்கள் இலகுகின்றன. சுரியுரை தன்மை கொண்டு இருக்கு இல்லையா, அப்போ இலகுகின்றன. இதுவே அல்லாவின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவரை, அதாவது தன்னை நாடியவர்களை அவன் நேர்வழி செலுத்துகின்றான். ஆனால் எவரை அல்லாஹ் வழியேற்றி விட்டு விடுகின்றானோ அவனை நேர்வழி நடத்துவோர் எவரும் இல்லை. யார் உணர்வு பெறவில்லையோ, உள்ளச்சம் கொள்ளலையோ, ஆரோக்கியம் இல்லையோ, மனதின் ஆரோக்கியம் இல்லையோ, நியாய உணர்வு இழந்துட்டோமோ நினைச்சிடறான், அவர் வழி தருவிட்டாங்க, அவர் நேர்வழிப்படுத்துவது அவர் இல்லைங்க. ஆன்மா தவறு விட்டா போதும், மனசாட்சி விட்டா அதுக்கு நேர்வழி கிடையாது. இல்லை, மனசாட்சி தான் நேர்வழி. அதான் நியாய உணர்வு, தராசு தானே. 39:22. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை சாந்தமும் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ, இருதயம் சுருகி விரியணும், இதயம் விரிவாகணும், அமைதி பெறணும், ஆரோக்கியம் பெறணும்னு சொன்னால், அல்லாஹ் எவருடைய இதயத்தை சாந்தமும் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக, ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ அவர் தாம் இறைவன் ஒளியில் இருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதல் இருக்கிறார். ஒளி தானே, ஒரு இருட்டாக இருக்குது, வெளிச்சம் தானே ஒளி கிடைச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த வழி நட முடியும், வழி கிடைக்கும். இருட்டாக தான் வழி தெரியாது இல்லை. அப்போ உங்களுக்கு லைட் வேணும், வெளிச்சம் வேணும், வெளிச்சம் தான் மட்டும்தான் என்ன செய்யும், வழி தெரியும். அப்போ இறைவன் சொல்கிறான், யார் அல்லாவுடைய அல்லாஹ் எவருடைய இதயத்தை சாந்தமும் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறானோ அவர் தாம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். அல்லாவுடைய நினைவூட்டும் விலகி எவருடைய இருதயங்கள் ஈவி இறக்கப்பட்டதோ ஆகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பயங்கரமான வழிகேட்டில் இருக்கிறார். இதயம் சுருங்கிருச்சு, கல் மசூலான மனசு நான் கல்லாப்பான்னு கேட்பான், நீ மனசுடான்னு கேட்பான். ஏன்னா ஈவி இறக்கமே இல்லையான்னு கேட்பாங்க. அப்படின்னு அர்த்தம், சுருங்கி விரியல, சுருங்கின மேலேக்கே இருக்குது, விரிய மாட்டேங்குது. இதயம் சுருங்கின மேலேக்கே விரிய மாட்டேங்குது. பெருமை இருக்குது, கோபம் இருக்குது, அவசரம் இருக்குது, பயம் இருக்குது, கவலை இருக்குது, சுருங்கிருச்சு, விரிய மாட்டேங்குது. விரிஞ்சாதானே விசாலமாகும். விசாலமாக என்ன செய்யணும், இறைவன் நினைவில் இருக்கணும்.
அவன் விசாலமானவன், அருளாளன், அவன் அருள் வேணும், அவனுடைய ஞானம் வேணும், அவனிலிருந்து வழிகாட்டுதல் வேணும், அவன்கிட்ட ஒளி வேணும் இல்லையா? அப்போ அல்லாவுடைய நினைவுட்டு விலகி எவருடைய இதயங்கள் ஈவிரக்கப்பட்டது ஆகிட்டோன்னு அர்த்தம். பயபக்தி இல்லாமல் போயிடுச்சோ, நியாய உணர்வு இல்லாமல் போயிடுச்சோ, மனசாட்சியை இழந்துட்டோமோ, அவர் எப்படி ஆகிட்டாங்க? ஈவிரக்கப்பட்டதாக ஆகிட்டாங்க. அவங்க தான் வரமீறுவாங்க, மனிதருக்கு துரோகம் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க, தனக்கு தாங்க தீங்கிழிச்சுப்பாங்க, பிறருக்கு அநியாயக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா? இத்தகையோர் பயங்கரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அப்போ இங்கே மனப்பயிற்சின்றதுல ஒன்றும் கிடையாது, உணர்வு தான் மனப்பயிற்சி. மனப்பயிற்சி தனியாக வந்து எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குற மாதிரி பயிற்சியெலாம் யாரும் கொடுக்க முடியாது. எப்படி வந்து குழந்தை பிறந்தவுடனே அது கத்துது, பால் சூப்புது, மறுபடி அது தாயோட மடிக்கு போனால் பால் சூப்புது, யாரை கற்றுக் கொடுத்தோமா? யாராவது பயிற்சி கொடுத்தாங்களா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கும், இப்படி தான் தாய்மடியில் பால் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையே. இப்படி தான் தவக்கணும், இப்படி தான் குப்புறப்படுக்கணும், இப்படி தான் நடக்கணும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையே. எந்த உயிரினத்துக்கும் பயிற்சியெலாம் தேவையில்லை, அது உணர்வு. அது ஆனால் பயிற்சி ஆகிற காரணம் நம்ம இழந்துட்டோம், உணர்வு இழந்துட்டோம். உணர்வு இழந்ததுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. பிள்ளைங்களை காலம் நடப்பயிற்சி பண்ணுங்க. நைட்டு பயிற்சி என்ன ப்ராக்டிக்ஸ் தானே, கற்றுக்குங்க, நடந்து கற்றுக்குங்க. ஏன்னா நடக்க மறந்துட்டோம், அப்படி தானே? நடக்க மறந்துட்டோம், நடக்க கற்றுக்குங்க, பேச கற்றுக்குங்க, பார்க்க கற்றுக்குங்க, கேட்க கற்றுக்குங்க இல்லையா? அன்பு என்னென்னா அன்புனா என்னன்னு கற்றுக்குங்க, உறவுனா என்ன கற்றுக்குங்க. எல்லாம் கற்றுக் கொடுக்குறதா ஆகி போச்சு. காரணம் என்ன? காலநிலையோட மோசமாயிட்டோம், உயிரினங்களோட மோசமாயிட்டோம். அதெல்லாம் அந்தந்த உயிரினம் தன் வாழ்வியலை மாற்றிக்கல, தன் உணவை மாற்றிக்கல, தன் மொழியை மாற்றிக்கல. எல்லாமே அது எப்போ படைக்கப்பட்டுச்சு, எப்படி படைக்கப்பட்டுச்சு, அப்படி தான் வாழ்ந்துட்டு மனிதன் தவறிட்டோம், அப்படி தானே? இன்றைக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. அதே 6:125 அல்லாஹ் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அதாவது இறைவன் படைத்தவன் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவருடைய இதயத்தை சமாதானமிக்க எப்படி சமாதானத்துக்காக விசாலமாக்குகிறான். இருதயம் விரிவாக்கணும், சூழ்நிலை மாதிரியே இருக்கக்கூடாது, விரிவாகணும். இருதயம் விரிவான என்ன அர்த்தம்? இறைவன் பக்கம் திரும்பணும், உணர்வு பக்கம் திரும்பணும் இல்லையா? அல்லாஹ் தனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவருடைய இருதயத்தை சமாதானத்துக்காக, சமாதானமிக்க வாழ்க்கைக்காக, ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக, உயிரோட்டமான வாழ்க்கைக்காக விசாலமாக்குகிறான். யாரை அவனை வழிதவரை விட்டு விடுகின்றானோ, யாரை அவன் வழிதவரை விட்டு விடுகின்றானோ அவருடைய மனதை வானத்தில் ஏறுபவன் இருதயத்தின் போல் இறுகி சுருங்கிபடி செய்கின்றான். புரியுதா? படிக்கும்போது குர்ஆன் படிக்கும்போது சிந்திக்கணும், உணர்வோடு சிந்திக்கணும். எப்படி ஒரு கொஞ்சம் உயரமாக போய் கீழே பார்த்தா எடுக்கும், மொட்டை மாடியில் போய் கீழே பார்த்தா ஒரு பயம் இருக்குல்ல. இன்னும் ஒரு 4 மாடி மேலே போய் மேலே பார்த்தா, ஒரு மலைக்கு மேலே கீழே பார்த்தா இதயம் சுருங்கி போயிடும், படப்படக்கும், அப்படிதானே? அப்போ எது எப்படி சுருங்குது? விமானத்தில் போகும்போது கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளோ உயரமாக போயிட்டு கீழே பார்த்தா எப்படி ஒரு பயம் வருமோ, அந்த இதயம் சுருங்கி போயிருமோ. இவன் சொல்கிறான், யாரை அவன் வழிதவரை விட்டு விடுகின்றானோ அவனுடைய மனதை வானத்தில் ஏறுபவன் இருதயத்தின் போல் இறுகி சுருங்கிபடி செய்கின்றான். இவ்வாறே நம்பிக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் வேதனை ஏற்படுத்துகின்றான். நம்பிக்கை எதன் மீது? வாழ்க்கையின் மீது இல்லையா? மனதின் மீது, மனதின் ஆரோக்கியத்தின் மீது. அந்த மனதின் ஆரோக்கியம் தான் உயிரோட்டம், அதுதான் உடல் ஆரோக்கியம். வேறு உடல் மட்டுமே நான் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கேன், மனதை கட்டுக்கோப்பாக மேலே வச்சு. மனம் கட்டுக்கோப்பாகனா மனம் கட்டுக்கோப்பா இல்லை, உடல் மட்டும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறேன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இப்போ மனம் கட்டுக்கோப்பாக நினச்சுன்னா உணர்வு வேணும், பயபக்தி வேணும், உள்ளட்சம் வேணும். இந்த பயபக்திக்கும் உள்ளட்சத்துக்கும் மதம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை, அப்படிதானே? சடங்கு தேவையில்லை, பயபக்தி தேவையில்லை. பயபக்தி தான் முக்கியமாக தானே, சடங்கு தேவையில்லை, மதமும் தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே. ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு உணர்வு மாறாதில்லை, உணர்ச்சி தான் மாறும், உணர்வு மாறாது. பயபக்தின்றது எல்லா மதத்துக்கும் கொண்டு தான், எல்லா மனிதனுக்கும் கொண்டு தான். அப்போ இதுக்கு பயிற்சி தேவை கிடையாது. பயந்துக்கப்பா, கடவுளுக்கு பயந்துக்கப்பா, நியாய உணர்வோடு இருப்பா, உள்ளட்சத்தோடு இருப்பா. இப்படி அந்த உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னா மனம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான். மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருக்குது, மனம் ஆரோக்கியமாக இல்லைன்னு தான் உடல் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இல்லை மனம் மட்டும் ஆரோக்கியமாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக தான் உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். உயிரோட்டாங்க தானே. நோயப்படுறாங்க, என்ன செய்கிறாங்க? மனசை விட்டுறாப்பா சொல்கிறாங்களா இல்லையா? மனசை விட்டுறாத, நம்பு, பொறுமையாயிரி, சுகமாயிருவ சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் அங்கே மனம் விட்டுட்டா இல்லை, அவ்வளோதான், இனிமேல் சுகமாகாது, உயிர் போயிடும் அப்படின்னு நினச்சா நினச்சோம் போயிடும். இல்லை, இறைவன் போதுமானவன், அவன் தான் வாழ வைப்பான், நான் நம்பிக்கையோடு இருக்கேன். அந்த நம்பிக்கை என்ன செய்யும்? உயிரோட்டம் அதிகமாக தான் இல்லையா? நம்ம எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம், உயிர் போகிற மாதிரி இருந்துச்சுங்க, ஒரு செய்தி வந்து சொன்னாங்க, அந்த மனம் அவங்களுக்கு விரிவாயிருச்சு, ஒரு பெருமிச்சு விட்டாங்க, ஆரோக்கியமாயிட்டாங்க. அது நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார், திடுக்குன்னு ஒரு செய்தி அவருக்கு வந்துச்சு, படப்படன்னு ஆகி போச்சு,
ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, ஹார்ட் அட்டாக்ன்றவன் இதே நின்று போச்சுன்னு. அப்போ எங்கே இருக்குது உயிரோட்டம்? இதயத்து தான் இருக்குது, மனசில் தான் இருக்குது, ஆரோக்கியம் அங்கே தான். அத்தியாயம் 98:5 மனதின் ஆரோக்கியம் உயிரோட்டம் எங்கே இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக. அத்தியாயம் 98:5 அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக, படைத்தவனுக்கு இறைவனுக்கு ஒருவனுக்கு உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக அல்லாவே அவர்கள் முன்னோக்க வேண்டும். மேலும் இறை உணர்வில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தூய்மையானவற்றை கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேர்வழி. எது நேர்வழி? இறைவனுக்கு படைச்சவனுக்கு உண்மையாக இருக்கணும். படைச்சவனுக்கு உண்மையாக இருக்கணும் எப்படி? மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க என்ன செய்யணும்? சக மனிதரோட உண்மையாக இருக்கணும். சக மனிதர் உண்மையாக இருக்க என்ன செய்யணும்? நியாய உணர்வோட, இரக்கத்தோட, கருணையோட, யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாருக்கு அநியாயம் பண்ணாமல், யாரும் அபகரிக்காமல், இல்லையா? அப்போ உண்மைங்கிறது இறைவனுக்கு உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். சக மனிதரோட உண்மையாக இருக்குது, நம்முடைய வார்த்தையில் உண்மையாக இருக்குது, செயலில் உண்மையாக இருக்குது, இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கே உண்மையாளர்களாக அப்படின்னா படைத்தவன் எந்த நோக்கத்தை படைத்தானோ அதுக்கு உண்மையாக, அவன் பொருத்தத்துக்குரிய நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு பேச்சும் அவன் பொருத்தமானதா? மனசாட்சிக்கு விரோதமானதா? மனசாட்சி பொருத்தமானதா? இறைவன் பார்த்ததில்லை யாரும். ஆனால் மனசாட்சி நம்மகிட்டே இருக்குல்ல, மனசையும் பார்த்ததில்லை, மனசுக்கு சாட்சியும் பார்த்ததில்லை. ஆனால் சொல்லுதா இல்லையா? நான் தப்பாக பேசுகிறேன், நான் தப்பாக பார்க்குறேன், நான் தப்பாக கேட்குறேன், சொல்கிறோமா இல்லையா? நான் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு பொருத்தமானதுன்னு அர்த்தம், மனசாட்சிக்கு பொருத்தமானது. அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக அல்லாவே அவர்கள் முன்னோக்க வேண்டும். அவன் பார்த்துட்டு இருக்கான், நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். அவன் என்னை பார்த்துட்டு இருக்காங்கிறது நான் கவனமாக இருக்கேன், இல்லையா? என் தேவைகள் அவங்ககிட்ட தான் இருக்குது. என்னுடைய வாழ்வும், என்னுடைய மரணமும், என்னுடைய தொழுகையும், என்னுடைய குர்பானையும் அவனுக்குரியதாக இருக்கணும் அப்படிங்கிறது அவனே முன்னோக்க. எந்த தேவையாக தான் சரி, நான் அல்லாஹ்வுக்குரியவர், அவனே மேலக்குரியதாக இருக்கேன். இப்படி ஒவ்வொன்றும் சரி படைச்சவன் பக்கம் திரும்பும், சரியா? மேலும் இறை உணர்வுகளில் அவர் நிலைத்திருக்க வேண்டும். இறை உணர்வுனா என்ன? பயபக்தி, நியாய உணர்வு, இறக்க குணம், இதெல்லாம் இருக்குல்ல. மனித உணர்வு இதே உணர்வோடு இருக்குது. இறை உணர்வுனா அதான். இறை உணர்வில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தூய்மையானவற்றை கொடுத்து உதவ வேண்டும். மனம் தூய்மையடைவதற்காக கொடுத்து உதவ வேண்டாம், கருமித்தனம் வேண்டாம். உங்கள் நன்மை சம்பாதிச்சுங்க, இறக்கப்படுங்க, மற்றவங்க இறக்கப்படுங்க, கருணை புரிங்க, உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்க செலவு செய்யுங்க. உங்களுக்கு போக மீதமானது தான், உங்களுக்கே இல்லாமல் இல்லை, உங்களுக்கு போக மீதமான செலவு செய்யுங்க. எதுக்காக? அருளை பெறதுக்காக. பொருளை கொண்டு தான் அருளை அடைய முடியும். இறைவன் பொருள் சோதனைக்காக கொடுத்துருக்கான், இதை கொடுத்து நீங்கள் அருளை அடைங்கிற, சரியா? என்பதை தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேர்வழியாகும். இவ்வளோதாங்க இறை வழிபாடுனா, இவ்வளோதான். அவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவனுக்கு பொருத்தமான காரியம் செய்யணும், உள்ளட்சத்தோடு வாழணும், நம்ம கொடுத்தது மற்றவங்க கொடுத்து உதவணும். இவ்வளோதான். இதுதான் பயபக்தி, இதுதான் தொழுகை, இதுதான் ஜபம், இதுதான் கும்பிடுதல், இதுதான் வழிபடுதல், இறைவனை வழிபடுதல். ஆனால் நிறைய சடங்கு வச்சுருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சடங்கு வச்சுருக்காங்க. சடங்கை கொண்டு இறைவனை அடைய முடியாது, உணர்வு கொண்டு இறைவனை அடைய முடியும். அத்தியாயம் 5:69 நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபியன்களாயினும் எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு, படைத்தவன் மீதும் அந்த இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர் துக்கப்பட மாட்டார். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? படைச்ச ஒருத்தர் இருக்கிறான், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்கே நன்மை தீமைக்கான கூலி கொடுக்கப்படும். இதை யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்? நல்ல செயல் என்ன? அப்படிதா உணர்வு பின்பற்றும். இவர்களுக்கு பயமும் இல்லை, துக்கப்பட மாட்டான்னு சொல்கிறேன். அப்போ என்ன செய்யலாம்? நம்பிக்கொண்டவர்களாக அவர் முஸ்லீம் ஆகட்டும், யூதர்களாகட்டும், கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், எந்த மதமான இருந்துட்டு போங்க, மதம் உங்களோட இருக்கட்டும், கலாச்சாரமாக இருந்துட்டு போகட்டும், மதம் கலாச்சாரமாக இருந்துட்டு போகட்டும். ஆனால் இறைவனை வழிபட எப்படின்னு படைச்ச ஒருத்தருமே நம்பிக்கொண்டு, ஒருவன் தான், அவனை தவிர கிடையாது, எல்லா படைப்புக்கும் எல்லா உயிரினத்துக்கும் ஒரே இறைவன் தான், அதுவுமே நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யுங்கிறான். அப்படிதானே? 13:28 அவர்கள் எத்தேர் என்றால் அவர்கள்தான் நம்பிக்கொண்டவர்கள். மேலும் அல்லாவை நினைவு கூறுவதனால் அவருடைய இருதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாவை நினைவு கூறு கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நினைவு படைச்சவன் நினைவு கூறுங்க, இதயம் அமைதி பெறும், ஆரோக்கியம் பெறும், விசாலமாகும். ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா சுருங்கி போயிடும். அவன் நம்பிக்கை கொள்ளும் போது அவன் அருளாளன், விசாலமானவன், அவன் தேவையற்றவன். அப்போ படைச்சவன் யார் படைச்சானோ அவன் பக்கம் திரும்புகிறேன். அவன் என்னை கேட்டு படைக்கல, நான் கேட்டும் படைக்கல, அப்படிதானே? இதே நம்மளை கேட்டு படைச்சானா? உன்னை படைக்கணுமான்னு கேட்டானா? ஆனா படைக்கணுமா பெண்ணா படைக்கணுமா கேட்டானா? தேவைகளை கேட்டானா? இல்லையே. நாம கேட்டோமா? என்னை படைச்சிட்டு இறைவனே எனக்கு உணவு படைச்சு கொடு, நீரை படைச்சு கொடு, துணையை படைச்சு கொடு, உறவுகளை படைச்சு கேட்டோமா? இல்லையே. அவன் படைப்பான், எல்லாம் அறிந்தவன், அவன் தேவையற்றவன். எதை படைத்தானோ அதுவுமே அவன் தேவை. வானங்கள் பூமி மீது அவன் தேவையற்றவன். அவன் தேவையை யாருக்காக படைச்சிருக்கான்? நமக்காக தான் படைச்சிருக்கான்.
அப்போ அவன் என்ன கேட்கணும்? நம்ம பிரார்த்தனை பேரில் பொருளை கேட்டே இருக்கும், அருளை கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். ஞானம் இல்லாமல் அருளை பெற முடியாது இல்லையா? அப்போ அவருடைய தேர் என்றார் அவர்தான் நம்பிக்கொண்டவர்கள் படைத்தவன் மீது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு அவன் இதயங்கள் அமைதிக்கின்றன. என்னை யார் படைச்சாலும் அவன் தான் வாழ வைப்பான். அவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கிறான், மேலும் அவன் தான் வாழ வைப்பான். என் இதயத்துக்கு அதிபதி யாருன்னா இது இறைவன் தான். மனதில் இறைவனை மட்டுமே வைக்கணும், பொருளையோ அறிவையோ உறவு வைக்கக்கூடாது. எல்லாம் மூளையில் வச்சுருக்கும், எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது உறவு கொடுக்கப்பட்டிருக்கு, பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே மூளையில் இருக்கும். அது மூளையில் இருக்கட்டும், தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் மனசில் இறைவனை மட்டுமே மனசில் நம்பணும், அவனை மட்டுமே அதிக நினைவு கூறும். அது பயபக்தி அதிகப்படுத்தும், உள்ளச்சத்தை அதிகப்படுத்தும், நினைவுக்குள்ளேருந்து நீங்கும். அப்போ இறைவனை அதிக நினைவு கூற என்ன இதயம் அமைதி பெறுகின்றன, ஆரோக்கியம் பெறுகின்றன அர்த்தம். அல்லாஹ்வை நினைவு கூறு கொண்டு தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன, ஆரோக்கியம் பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்போ மனதின் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். மனதின் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் என்ன செய்யணும்? என்ன உணர்வோ அதை பின்பற்று. நடக்கணும்னு தோணுதா நடங்க, எடுக்கணும்னு தோணுதா எடுங்க, பேசணும் தோணுதா பேணுங்க. எதை பேணுறீங்களோ அதான். எதை நம்ம உணர்வை பேணிக்கொள்கிறோமோ அந்த உணர்வு தான் நம்மளை உள்ளச்சத்தை அதிகரிக்கும், உணர்வு அதிகரிக்கும். அதனால் ஒரு பெட்டிப்பா மாதிரி இருந்துடாம, பாலியல் கொண்டு மாதிரி பிள்ளைங்களை வளர்க்காம, உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்காம, அப்படி பறந்திருந்து வாழும். கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா நடக்கணும். கைகள் கொடுக்கப்பட்டு நல்லா இயங்கணும். அப்போ வெளியூர் போய் இயங்குங்க, உள்ளூர் நல்லா இயங்கும். உள்ளூர் போய் இயங்கும் போது என்னாகும்? இதயம் விசாலமாகும், நுரையில் நல்லா வேலை செய்யும், எல்லா ஊருக்கும் வேலை செய்யும். நான் நினைச்சிடறோம் இன்றைக்கி வெளியூர் போய் இயங்குறதே இல்லை, உட்கார்ந்த இடத்துல எல்லாம் பார்க்குறோம். உள்ளூர் போகணும், உயிரோட்டம் குறைஞ்சே போகுது, நோய்வாய்ப்பட்டுரும். அப்புறம் ஆரோக்கியன்ற பேரில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்கோம், நிறைய மருத்துவம் பெருகி போச்சு, நிறைய மருத்துவமனை பெருகி போச்சு, அப்படிதானே? அப்புறம் ஆயிலும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் சரி, யோகா பண்ணாலும் சரி, என்ன தொழுகை பண்ணாலும் சரி, இல்லை மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, இல்லை ஜிம்முக்கு போனாலும் எது பண்ணாலும் சரி, அங்கே உங்களோட உயிரோட்டம் மட்டுமே நினைக்கும் தவிர அது பக்தி கிடையாது. அது பக்தியின் வேலை ஏற்றிட்டாங்க, அதுக்கு பக்தி சம்மந்தம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் அவ்வளோதான். அது பெருமைக்காக மற்றவங்களுக்காக பண்ணக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி எல்லாம் நடக்கிற அது அன்றைக்கி விசாலமான பூமியில் வாழ்ந்தனால பறந்து விரிந்து திருந்து போனோம். இன்றைக்கி நடக்கிறதே இல்லை. அப்படி தானே இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் ஆகி போச்சு, எல்லாம் ஒரு கட்டத்துக்குள்ள ஆகி போச்சு. அப்போ நடக்கணும்னு சில படிக்கட்டிடுறாங்க, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவோம், காலைல அப்படி வாக்கிங் போகிறாங்க, இப்படி கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுறோம், இல்லை தியானம் பண்ணுறோம், இல்லைன்னா யோகா பண்ணுறோம். எல்லாம் ஒரு பாவம் கிடையாது, ஆனால் அதில் புண்ணியமும் கிடையாது. புண்ணியம் எங்கே இருக்குது? மனசு தான் இருக்குது, சரியா? அதனால் மனதின் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும். மனது ஆரோக்கியத்தை இறைவன்ட்டு கேட்குறேன் செய்யணும். என் இறைவனே இதயத்தை விசாலமாக்குவாயாக. உங்கள் இதயத்தை விசாலமாக்கலையான்னு கேட்குறானா இல்லையா? உங்கள் இதயத்தை நான் விசாலமாக்கலையா? விசாலமாகணும். விசாலமாக இருந்தால் தான் இந்த இதயம் விசாலமாக இந்த அகிலங்களில் வாழும். எப்போ சுருங்கிறதோ அது பூமி என்ன செய்யணும்? சுருங்கிட்டே வந்துட்டு அர்த்தம். நமக்கான அகிலங்கள் விசாலமானது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது, அப்படிதானே? எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் அத்தனை கோடிக்கான அகிலம் இங்கே இருக்குது, அதை நம்பணும். அப்போ இதயம் சுருங்கிச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வாழ்கிற மாதிரி தெரியும். இதயம் விசாலமாச்சுன்னா என்னுடைய அகிலம் நான் அடைஞ்சிருவேன், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. அந்த அகிலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் வானங்கள் பூமி போட்டோம். இப்போ மூக்கை பிடிச்சிக்கிட்டா உயிர் போயுமா? உயிர் வராதா? உயிர் வராது. மூக்கை பிடிச்சா உயிர் போயின்னு சொல்லுவாங்களா? அது தப்பு. உயிர் வராது. ஏன்னா மூக்கை பிடிச்சிட்டா வெளியே எதுவும் சுவாசிக்க முடியாது. உயிர் போயிடும்னா மூக்கை பிடிச்சி வச்சுக்கலாம்ல, உயிர் போகாமல் காப்பாற்றிக்கலாம்ல. உயிர் போகுது, யாரும் மூக்கை பிடிச்சிங்க, உயிர் போகாமல் பார்த்துக்கலாம்ல. செத்து போயிடா இருப்பா, கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிருப்பா அப்படின்னா மூக்கை பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கலாம், ஏன்னா உயிர் போகாமல் பாதுகாத்துக்கலாம்ல. உயிர் வராது. வெளியே தான் உயிரோட்டம் எங்கே இருக்குது? விசாலமாக இதயத்தில் இருக்குது. அந்த இதயம் விசாலமாகும் போது உயிரோட்டம் அதிகமாகும். அப்போ உடல் ஆரோக்கியம் மனதின் ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். ரெண்டுமே நமக்கு இந்த உடல் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு துளியிலேருந்து படைக்கப்பட்டு இந்த உடல் கட்டமைக்கப்பட்டு பஞ்சபூதங்களாக கட்டமைக்கப்பட்டு என்ன செய்ய இவ்வளோ பெரிய உடல் ஆகிட்டோம் வாழ்ற வரைக்கும். ஆனால் தவணை முடிஞ்சுன்னா இந்த உடல் விட்டு போயிடுமா இல்லையா? அப்போ வாழுங்காலம் இந்த உடல் தேவை தானே, அது ஒரு ஆரோக்கியம் தேவை தானே. அதனால் உணர்வை பின்பற்றிக்கணும். இறைவனே நீ எந்த நோக்கத்தை எங்களை படைத்த அந்த வந்து வாழவை, நீ வாழவை காலமெல்லாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமான இதயம் ஆரோக்கியத்தோடு, மனம் ஆரோக்கியத்தோடு, உணர்வு ஆரோக்கியத்தோடு, உறவுகள் ஆரோக்கியத்தோடு இல்லையா? நீ கைப்பற்றும் போது சாந்தம் சமாதானம் கொண்டு வர. நாங்கள் உன்னை பற்றி திருத்திக் கொண்டிலும் நீ எங்களை பற்றி திருத்திக் கொண்டு கைப்பற்றுவாயா. முற்றிலும் வழிபடும் வழிகளை எங்களை அறிவிச்சு கொண்டிருவனே. எங்களுக்கு புதிய ஞானங்களை கொடு. உயிரை பற்றி ஞானம் கொடு, மனதை பற்றி ஞானம் கொடு, உடலை பற்றி ஞானம் கொடு, உணவை பற்றி ஞானம் கொடு, உறவை பற்றி ஞானம் கொடு, உன்னை பற்றி ஞானம் கொடு, உணர்வு பெறும்போட்டு உள்ளட்சம் அதிகப்பட்டு படைக்கப்பட்ட ஒவ்வொரு பற்றி ஞானம் கொடு. ஞானம் பெற்றவர்களும் எங்களை ஆக்கி வைக்கிறேன். ஞானத்தை கொண்டு அருள் அடைந்தவர்களாக எங்களை ஆக்கி, பாக்கியம் அடைந்தவர்களாக எங்களை ஆக்கி. எல்லா புகழும் செவியத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்.
இருக்கும்.